அப்படியா? இந்த நாட்டுக்கு இளவரசி. ஆமா. கேவலம் ரோட்ல பேப்பர் போட்டு ஒரு பிச்சைக்காரன். பரதேசி நாய். ஆமா. அந்த பரதேசிக்கு கையால கொடுக்கலாமா? கொடுக்கவே கூடாது. காலால கொடு. பரதேசிக்கார கொடுக்கலாமா? ஏய், என்னுடைய வலது காலால கொடுத்தா கூட வளர்ந்துட்டே போயிடுவா. என்னுடைய இடது காலால கொடுத்துட்டேன். ஞானமணி வாங்கிக்கோப்பா குட்டி. சாப்பிடு. பிரியாணி, மீன் எல்லாம் இருக்கு. மட்டன் எலும்பு முட்டி எலும்பு பார்த்து வைக்கிற போது சாப்பிடுறேன். இது யாரும் பார்க்க கூடாது. நாங்க பாக்கவே சாப்பிடறத யாரும் பார்க்க கூடாது. பார்த்தவங்க வயிறு வலிக்கும். வீட்டு போங்க. பிரியாணி தானே? மட்டன் பிரியாணி வெள்ளாட்டு எலிதான். எல்லாம் சாப்பிடுங்க. நல்லா கடிப்பா. எலும்பு கட்டி நீயே ஒரு பிச்சைக்கார நாயி, பரதேசி நாயி. நம்ம யாரு முதல்ல சொல்ல வந்துட்டேன். நம்ம யாரு, நம்ம நாடு, நான் பட்டு பட்டு சொல்ல. ஏய், நான் யார் தெரியுமா? என்னுடைய பெயர் யார் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இதோ தெரிகின்றதே யுனேசாபுரி நாடு, அயோத்தியாபுரி நாடு, அயோத்தியாபுரி நாடு. இந்த அயோத்தியாபுரி நாட்டை ஆளக்கூடிய யுவனேச மன்னனின் ஒரே மகள். என்னுடைய பெயர் தான் மலர்விழி. அம்மா தாகி, நீங்க இது வேலை செய்ய ஏன் செய்யக்கூடாது? இது எப்பேற்பட்ட மலர்வனம்? என்னுடைய தந்தை எனக்காகவே உருவாக்கப்பட்ட மலர்வனம். பெண்களுக்கு மட்டுமே சொந்தமான மலர்வனத்துல நீ எப்படி வரலாம்? அடி பாவி, அடி சண்டாளி! தானென்று ஆணவத்தால் ஆணென்று பாராமல் பெண்களோடு ஒன்று சேர்ந்து கொண்டு கையால் அடிப்பதும் காலால் உதைப்பதும் கடைசியில் கருத்தில் ஓட்டை கொடுத்திருக்கிறாயே. நீ எல்லாம் ஒரு நாட்டு இளவரசியா? நீ எல்லாம் ஒரு பெண்ணா? ஒரு பெண் என்றால் அச்சம், மனம், நானும் பயிர்ப்பு நாங்கள் குணத்தோடு அடங்கி இருக்க வேண்டும். இப்படி அடங்க இப்படியாரியாக இருந்தால் காலம் தான் நீ பதில் சொல்ல வேண்டும். எப்போது பார்த்தாலும் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டா இருக்கிறாய். விளையாட்டு ஒரு நாள் உனக்கு வினையாகத்தான் போகிற. ரொம்ப அது மட்டுமில்லை, நான் மனைவி கூட அந்த முருகப் பெருமான் உலகை காப்பாற்றி என்னுடைய இறைவன் முருகப்பெருமான் இருப்பது உண்மையாக இருந்தால் மனைவி ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். என்னது சாபமா? ஆமாட்டி, இன்று என்னை பிச்சைக்காரன் நினைத்து என் கருத்தில் கொடுத்த இந்த ஓடு ஓடு இந்த ஓடு இன்று இல்லாவிட்டால் மாண்டு விடலாம் என்றாவது ஒரு நாள். ஏய், இந்த பிச்சைக்காரன் நாய் சொன்னதை கேட்டீங்களா? ஏய், நான் யார்? எப்பேர் பெற்றவர்? இந்த நாட்டுக்கே இளவரசி, வருங்காலத்து மகாராணியாக போறவர். அது மட்டும் கிடையாது, இன்னும் மற்ற அல்ல அல்ல குறையாத செல்வம் எங்களுடைய நாட்டில் இருக்கிறது. நான் நினைச்சா எவ்வளவு ஏழைகளுக்கு வேணாலும் அதை தானமாக கொடுக்கலாம். நான் நினைச்சா எத்தனையோ நாட்டு மன்னர்கள் என்னுடைய காலில் வந்து விழுவார்கள். கேவலம் இவன் கொடுத்த சாபம் என்னை வந்து தீண்டுமா? பாத்தீங்களா அவன் சொன்னது? ஆமா. டேய் நியாயமணி, இதோ தெரிகிறதே உன்னுடைய கையில ஓடு. இந்த ஓட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடுடா நாயே. பாவிகளா, கடைசியில் ஓட்டை கொடுத்து விட்டு போடா வாடா என்று பேசிவிட்டாய் போகிறாய். அம்மா தாய், இதை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அம்மா. நீங்கள் பெற்ற பிள்ளையாக இருந்தார் இப்படி கருத்தை ஓட்டு கொண்டு வரும்போது மகனே என்று பாராமல் என்னம்மா செய்திகள் தாயே. அப்பா